மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நாங்கள் தான் உங்கள் சத்யா கங்கா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்துட்டு முத்துமலை முருகன் கோவிலுக்கும் பிக்கஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸான நந்தி கோவிலுக்கும் தான் நாங்கள் வந்துட்டு போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் ஏன் இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டே. அதனால தாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். இப்போ முருகன் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். சாரிங்க, நாங்கள் வந்துட்டு வீடியோ கிளியராக இல்லை. மழை ரொம்ப பெஞ்சதுனால எல்லாம் ஈரமாயிடுச்சு. அதனால் நாங்கள் வீடியோ கிளியராக எடுக்கலை. ஃபாஸ்ட்டாக நான் எடுத்திருப்பேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு பைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்துட்டு 3 நெய் விளக்கு வாங்கிட்டு நான் ஏற்றிட்டு சாமி கும்பிட நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து வீடியோ அலௌடு இல்லை. அதனால் நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. போயிட்டு சாமி கும்பிட்டு செம்ம கூட்டம். அன்றைக்குமே ஹெவி ரெயின் வேறு அன்றைக்கி இல்லாமல், அதுவும் இல்லாமல் போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம். சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டு, இவங்க தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். நாங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டோம். அடுத்து முருகரை பார்க்க போனோம். முருகரை பக்கம் மேலே போகும்போது முருகர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம வந்து டோக்கன் வாங்கணும். அந்த டோக்கனுக்கு அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு நாங்கள் முருகன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின். கொஞ்ச நேரம் கோயிலே வெயிட் பண்ணிவிட்டு லட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டு, சோளக்கருது வாங்கி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். மலையிலே நனைச்சிட்டு கிளம்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். மழை, ஹெவி ரெயின், அது இல்லாமல் செம்ம கிளைமேட்டுங்க. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்துட்டு அடுத்து நந்தி கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்து நந்தி கோவிலுக்கு நாங்கள் போனோம். அங்கே போகிற ரோட்டில் நந்தி கோவில் ரூட்டு தாங்க, வெள்ளாளகுண்டம். போயிட்டு ரீச் ஆகிக்கிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நந்தி கோவில் வந்துருச்சு. அங்கே போனதும் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தாங்க நான் இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். உள்ளே போனதும் அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு போனதும் சிவன் இருப்பாங்க. அவங்க தலையில் நம்மளால் முடிஞ்ச காசை வச்சுட்டு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு தண்ணி அதில் ஒரு சொம்பு எடுத்து மொண்டு ஊற்றிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்களும் அதேமாரியே பண்ணிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு உள்ளே போனதும் அந்த கோயிலை கட்டினாங்க பார்த்தீங்களா, அவரை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த கோயிலோட இது எல்லாமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே கேட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் வந்த நேரம் நல்ல நேரம். இன்றைக்கி வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். வந்து பிரதோஷம் ஆனால் தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு வீடியோ எடுக்க வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் பண்ணுறோம். இருந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட் டைம் வேறு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களே சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி பார்க்குறோன்ற ஆர்வத்தில் நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அங்கேயே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் நந்தி வயிற்றுக்குள்ளே ஒரு சிவன் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ ஃபோட்டோ அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால தான் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அங்கே உள்ளே போயிட்டு நான் வந்து அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணுறவங்க வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் அபிஷேகம் பண்ணணும். நந்தி வயிற்றுக்குள்ளே வந்துட்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டு போகணும். அதேமாதிரி நந்தி வயிற்றுக்குள்ளே போயிட்டு சாமி மனசார கும்பிட்டு